எல்லாருக்குமே வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு டை மினி டால் ஹவுஸ் வித் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பேஸ் வந்து ஹவுஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கு 20 x 20 சென்டிமீட்டர் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஹவுஸ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஹவுஸ் செய்கிறது அண்ட் அதுக்குள்ளே வைக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் செய்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா கிளியராக புரியும். மெஷர்மெண்ட்ஸ் எதனா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து கரெக்டாக வராது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக வரும். ஓகே, இப்போ நம்மளோட பேப்பர் ஹவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வைக்க போகிற ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பரில் வயலட் கலர் வச்சு பார்டர் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஸ்க்ரீன் அண்ட் விண்டோ தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேப்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 x 4.5 சென்டிமீட்டர். இப்போ இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மிடில் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ அது பார்க்கறதுக்கு விண்டோ மாதிரி இருக்குல்ல, அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு 2 கர்டெயின் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு விண்டோவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமும் பிளாக் கலர் பார்டர் கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாக எல்லோ கலர் அடிச்சுட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கோகனட் ட்ரீ வரைய போகிறேன். நீங்கள் சிம்பிளாக இந்த எல்லோ கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்மைலி ட்ரா பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் குட்டி பண்ணிவிட்டு இதில் கோட்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து கிளாக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சர்க்கிள் எடுத்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பெனில் அவுட்லைன் போட்டுட்டு கிளாக் யூஸ்வலாக நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியும், அதை பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாக் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஆரோஸ்லாம் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வாலில் அட்டாச் பண்ணுற ஐட்டம், அதாவது விண்டோ, ஃப்ரேம் அண்ட் கிளாக், இது 3 ஐட்டமையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் செய்யலாம். ஃபர்னிச்சருக்கு வந்து 5.5 x 5.5 சென்டிமீட்டர் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம வந்து ஆரிகாமி பாக்ஸ் வந்து செய்ய போகிறோம். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆரிகாமி பாக்ஸ் டுட்டோரியல் பார்த்து நீங்கள் பாக்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் வச்சு. இந்த வாட்டி வந்து பேக்ரவுண்ட் நான் வந்து ஒயிட் கலர் பண்ணலை, ஃப்ளோர்லேயே வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கா இல்லை ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நம்ம வேறு எதுனா கலர் வைக்கலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம வேறு ஒரு மெஷர்மெண்ட்டில், அதாவது 6 x 6 மெஷர்மெண்ட், ஓகேவா, அதில் பண்ணிவிட்டு இதை அது உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த 2 குட்டி பேப்பர் வந்து 4.5 x 2 சென்டிமீட்டர், அப்புறம் ஒரு கொஞ்சம் லென்த்தாக இருக்குல்ல அது வந்து 6 x 2 சென்டிமீட்டர் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பேப்பர். மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இப்போ குட்டி வந்து 2 செஞ்சோம்ல, அது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 6 x 2 சென்டிமீட்டர் பெருசாக இருக்குல்ல, அதையும் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 இப்படி இருக்கும். இப்போ பெருசாக இருக்கிறது எடுத்து இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் கேப் வந்து இருக்கும், அதில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இந்த 3த்துமே அதில் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சோஃபா வந்து கிடைக்கும். சைடில் இந்த 2 குட்டி வந்து பார்க்குறதுக்கு ஒரு அந்த கை வச்சுக்கிற இடத்துக்கு மாதிரி இருக்கும். அப்புறம் பின்னாடி வந்து சாஞ்சிக்கிறதுக்கு அந்த பெருசாக இருக்கிறது பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த சோஃபா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐட்டமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஆர்காமி பாக்ஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் பேப்பர் இருக்குல்ல, ஸ்கின் கலர் பேப்பர் எடுத்து நம்ம ஃப்ளவர் செய்வோம்ல, சிம்பிள் ஃப்ளவர், அந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து இப்போ ரோல் பண்ணிக்க போகிறேன் இந்த பேப்பரை.
ரோல் பண்ணிட்டதுக்கப்புறமா இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த ஃப்ளவர் மேலே வந்து நம்ம அப்படியே சுற்றிக்க போகிறோம். சுற்றினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் அண்ட் அ டேபிள் அப்படி நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் அண்ட் அது கீழே ஒரு வேஸ் மாதிரி இருக்குது. வேஸ் மாதிரி இல்லைனாலும் ஒரு குட்டி பாட்டில் மாதிரி இருக்குது. இந்த வேஸ் கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுனால கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேபிளோட நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு ஃபர்னிச்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து 11 x 11 சென்டிமீட்டர் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து பெட்டு செய்ய போகிறோம். இந்த பெட் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த எல்லா ஃபர்னிச்சர்லையுமே உங்களுக்கு எந்த ஃபர்னிச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த கிராஃப்ட்டை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே தெரியுற iniyaprasanna2020@gmail.comக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோஸும் நம்ம சேனலில் வரும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது மேலே நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட் போட போகிறோம். பெட் ஸ்ப்ரெட்க்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த டால் ஹவுஸை நீங்கள் வந்து ஒரு ஷோகேஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டதுக்கப்புறமா இன்னொரு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற பேப்பர் எடுத்து நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பேப்பர் பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பில்லோவை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து சைடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த பெட்லேயே நம்ம வந்து இந்த பில்லோவை அட்டாச் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து பெட்டு, பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து 3 ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். பெட்டு, சோஃபா, அதுக்கப்புறம் டேபிள் அண்ட் ஃப்ளவர் பாட், இது 3த்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பெட்டு வந்து அந்த ஃப்ரேம் கீழே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சோஃபா வந்து கிளாக் கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டால் ஹவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வச்சு குட்டி டால் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விளையாடிக்கலாம். இன்னும் ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு, அதுதான் வந்து டோர் மேட். டோரே இல்லைனாலும் நம்ம மேட் செஞ்சுப்போம் சோஃபா கீழே வைக்கிறதுக்கு. இந்த மேட்டை சோஃபா பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டா கம்ப்ளீட்டாக நம்மளோட டால் ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த டால் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய்.